ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா ஜிமின் எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம், சைக்கோ கில்லர். ஸோ எதோட விட்டுருப்போனா வயன் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, ஜிமினோட அம்மா அப்பா வந்து ஜிமினை எப்படி கொல்ல பிளான் போட்டுட்டு இருந்திருப்பாங்க. அதை வந்து வயன் பார்த்துட்ருக்கோம். அப்புறமா அவங்க அம்மா அப்பா கிட்டேயும் வயனும் அதில் 2 பேரும் சண்டை போட்டிருப்பாங்க. அப்புறமா லாஸ்ட்டாக வயன் வந்து ஒரு கண்ணாடி துண்டு எடுத்து அப்படியே 2 பேரும் குத்த வந்திருப்பா. அதோட தான் விட்டுருப்போம். இப்போ அப்படியே வயன் வந்து அந்த கண்ணாடி துண்டு எடுத்து அப்படியே குத்த வரவா அப்போ வயனோட மனசு தடுக்குது. நான் ஐயோ இல்லை இல்லை இவங்கள நான் கொல்லக்கூடாது. ஜிமின் சொன்னால நான் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படி இந்த கண்ணாடியை வேகமாக கீழே போட்டு இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து பார்க்குறாங்க. அவளையே ஒரு மாதிரி அவங்க பயம் எடுத்துருச்சு அவங்களுக்கு. ஏய் என்ன இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்குது, இவ்வளோ அடிச்சு போடுங்க அப்படி சொல்லி இப்போ அவங்க சொன்ன உடனே நிறைய வெளில இருந்தெல்லாம் ஆள் வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது வீட்டில் வேலை செய்கிறவங்கலாம் அப்படியே வயனை அடிக்க வராங்க. இப்போ அப்படியே எல்லாரும் அடிக்க வர சொல்ல வயனும் சண்டை போட்டுது. வயன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை, நல்லதாக ஃபைட் பண்ணும் வயனு. அவன் பாட்டை மாற்றி அடிச்சு போட்டுட்டு இருக்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே எஸ்கேப் ஆயிடலான்னு வெளில போகிறாங்க. இப்போ அப்படியே வயன் போயிட்டு அவங்க அந்த ஸ்டெப் மதரோட இப்படியே முடிய பிடிச்சிருவா. ஏய் சொல்கிறல்ல ஜிமினை விட்டு போ, என்ன உனக்கு ஓவரா பண்ணுகிற அப்படி சொல்லி அப்படியே முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கிறா. இப்போ அந்த டைம்னு பார்த்து ஜிமின் வந்துடுறான். அவன் உள்ள வந்து பார்த்துட்டு ஆமாம் அப்படி சிலையாயிடுறான். எல்லாரும் அப்படியே ஜிமினை ஜிமின் உங்களை பார்க்குறான், அவங்க அம்மாவை பார்க்குறான், எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறான். அப்படியே அந்த இடமே சைலண்டாக ஆயிடுது. இப்போ வயன் வந்து ஜிமின் நீ வந்து தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற இவங்க அப்படின்னு சொல்ல வரா. ஜிமின் உடனே அடிச்சிடுறான் வயனை பட்டுன்னு கண்ணத்துலயே. வயனோட கண்ணு அப்படியே தண்ணி நிக்குது, ரெட்டா இருக்குது. அவளுக்கு எப்படின்னா ரொம்ப அவளுக்கு கோபம், ஜிமின் இப்படி பண்ணிட்டானேன்னு ஒரு சோகம்னு சொல்லி அந்த கண்ணுல வந்து அவளுக்கு எல்லாம் அப்படியே தெரியுது. இப்ப அப்படியே ஜிமின் வந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். பாத்தியா, நீ ஒரு சைக்கோன்னு தெரிஞ்ச உன்னை வீட்டுல சேர்த்தா நீ அவனை கொண்டு இவனை கொண்டு கடைசியில எங்க அம்மா அப்பாவை கொண்டு வந்துட்டலடி நீ. ஜிமின் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற ஜிமின். அவங்களுக்கு இங்க பாரு, இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாரு அப்படி சொல்லி இப்போ அப்படியே இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே செதறி இருக்கும். இப்போ அப்படியே திருப்பி பார்க்குறா, அது அந்த டாக்குமெண்ட் இது இல்லவே இல்லை, வேற என்ன டாக்குமெண்ட் மாதிரி இருக்குது. ஜிமின் வந்து காரணம் தேடுறியா, என்கிட்டே போய் சொல்ல பாக்குறியா வயன். இப்போ அப்படியே அவங்க அம்மாவை ஜாயின் பண்ணிடுறாங்க. பாரு ஜிமின், நாங்க 2 பேரும் எங்க ஹால்ல உட்காந்துக்கிட்டு நாங்க ஏதோ ஒர்க் பார்த்துட்டு இருந்தோம். இவ திடீர்னு வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஜிமின், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ இவ வீட்டுல சேர்க்கறத விட ஏதாவது மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கலாம் ஜிமின். நானும் கிட்ட அதான் சொல்லிட்டு இருக்கிறேன். திடீர்னு அப்பதுல இருந்தே எனக்கு இந்த பொண்ணு ஒரு மார்க்கமான பொண்ணுன்னு தெரியுது, பாத்துக்கோ ஜிமின் அப்படின்னு. எங்களுக்கு ஒன்றும் ஆகிறதோ ஆகாததோ அது விஷயம் கிடையாதுப்பா. உன்னை இவ என்னைக்காவது கொன்னுடுவா, அதான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லி அவங்க அப்படியே ஜிமினை நல்லா மெனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நல்லா கேஸ் லைட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜிமின் வந்து வயன் நீ வெளில போ வயன், நீ இந்த அளவுக்கு வந்துட்டலடி, வெளில போடி அப்படின்றான். வயன் வந்து இன்னும் போராடிட்டு இருக்கிறா. ஜிமின் நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற, நீ இங்க இருக்கிற ஒவ்வொரு நேரம் உன்னோட உயிருக்கு ஆபத்து, இவங்க உன்னை விட மாட்டாங்க ஜிமின். நீ அந்த பழைய அப்பார்ட்மெண்ட்ல இருந்தால நீ அங்கே போ ஜிமின், நீ வந்து ஹாஸ்பிட்டலை மட்டும் பார்த்துக்கோ, இந்த வீடு அது இதுன்னு உனக்கு எதுவுமே தேவையில்ல, நீ இங்க இருந்து கிளம்பு ஜிமின் அப்படின்னு கத்துவு. அவங்க அப்பா வந்து பேசுறாரு. ஜிமின் நீ ஏன் புள்ளப்பா, நீ ஏன்பா அந்த பொண்ணு சொல் பேச்சுக்கிட்டு கேட்டுக்கிட்டு அங்க போற, அவ உன்னை வந்து அங்க தள்ளிட்டு எங்களை அப்புறமா வந்து கொன்னாலும் ஆச்சரியம் கிடையாதுப்பா, எங்களெல்லாம் விட்டு போகாத, எங்களுக்கு பயமா இருக்குன்னு அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஜிமினும் ஒரு மாதிரியா ஆயிடுறாம. அவங்க பேச ஜிமினுக்கு வயன் மேல அவ்வளோ கோவம் வருது. உன்னை வெளில போன்னு சொன்ன வயன், பேசிட்டு இருக்காத நீங்க, வெளில போடி அப்படின்றான். ஜிமின் நான் ஓகே ஜிமின், நீ சொல்லிட்டல
நான் நான் வெளில போகிறேன் ஜிமின் அப்படி சொல்லி இப்போ அப்படியே எதுவுமே எடுக்கல. அவள் உடனே வெளில போயிடுறா. ஜிமின் வந்து, அம்மா உங்களுக்கு எதுவுமே ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் ஆகலப்பா, அந்த பொண்ணை கொஞ்சம் பார்த்துக்கோ சரியா, அது ஒரு மாதிரியாக பண்ணுது அப்படின்னு. இப்போ அப்படியே கீழே அவன் அப்படியே சரி ரூமுக்காவது போகலான்னு அவன் போகிறான். அவனுக்கு கோவத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரியாக பண்ணிட்டான். அவனுக்கு இப்போ ஒன்று மட்டும்தான் இருக்குது, கோவம் மட்டும்தான் இருக்குது அவனுக்கு. இப்போ அப்படியே அவன் கீழே குனிஞ்சு பார்க்குறான் ஜெமீனு. ஒய்யனோட கை அப்படியே அந்த கையில் அந்த ரத்தம் ஊற்றிருக்கோல, அந்த கிளாஸை வந்து கீழே பார்க்குறான். என்னது இது ரத்தம்? யார் இது? அவள் இதை வச்சு உங்களை அடிச்சாளா அப்படின்னு ஜிமீன் அப்படி கேட்குறான். அவங்க அம்மா வந்து ஆமாப்பா, இது வந்து எங்களை அடிக்கலை, அவள் வந்து எங்களை அடிக்க வந்தாதான். இதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்க வந்து காப்பாற்ற வந்தாங்க, அவங்களோட கையை இதை வச்சு கிழிச்சிட்டாப்பா, வேற ஒன்றும் இல்லை ஜெமீன். அவங்க தானே, அவங்கள நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய்க்கிறேன்னு அவங்க அம்மா அப்படியே பேசி சமாளிச்சிடுறாங்க. இப்போ ஜெமீனுக்கு அவனுக்கு கோபம் தான் வருது. இப்போ அப்படியே வெளில வரான். வெளில வந்து பார்க்குறான். அவன் பார்த்தா ஒய்யன் கண்ணி கட்டுற தூரத்துக்கு இல்லை. சனியே, எப்படியாவது போய் தொலைட்டோம். அது கூடியே இருந்துக்கிட்டு இவ்வளோ வேலை பார்த்துட்டு இருக்குதுல்ல. நான் தான் ஒரு பைத்தியம், இது ஒரு சைக்கோவெல்லாம் திருத்த பார்த்தேன் பத்தியா. சைக்கோ அப்பனா அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு. இப்போ அப்படியே ரூமில் போய் அவன் பட்டுடுறான். இப்போ அவன் தூக்கமே வரல அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் ஃபோனெல்லாம் எடுத்து பார்க்குறான். நீங்களும் ஜிமினும் இருந்த ஃபோட்டோ தான் இருக்குது அங்கே. இப்போ அப்படியே ஃபோனையே தூக்கி வச்சிடுறான் அவன். அடிச்சு வாழ்க்கையை கெடுத்து வைவன். அப்படியே அவன் எழுந்து அப்படியே உக்காந்துக்கிறான். அவன் உக்காந்துங்கன்னு அவன் போயிட்டு குடிக்க ஆரம்பிச்சிட்டு இருக்கிறான். அங்கே அப்படியே ஃப்ரிட்ஜை திறந்து அவன் எடுத்து அவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு இருக்கிறான். அவன் திருப்பி புலம்ப ஆரம்பிச்சிடுறான். ஏய் ஒயன், என் வாழ்க்கையை கெடுத்தவடி நீ. உன்னை எவ்வளோடி நம்பினேன், எவ்வளோ மேலே ஆசை வச்சிருந்தேன். ஏன்னா எங்கள் அம்மாவே கொல்ல பார்த்துட்டல நீ. இதுக்கு மேலே நீ எனக்கு தேவையில்லடி. எனக்கு உனக்கு புரிய மாட்டுது. ஐயோ, சைக்கோ கிட்ட மாட்டான் இப்படிதான் அனுபவிக்கணும் போல. நல்ல வேலை நான் வந்துட்டேன்பா, நான் எங்கள் அம்மாவை பணமாக தான் பார்த்துருப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியாக மிக்ஸ்டு ரியாக்ஷனில் தான் இருக்கிறான். இப்போ அப்படியே போயிட்டு அவன் எப்படியோ தலைக்கேறி பட்டுடுறான். இப்போ ஒய்யனை பார்க்கலாம். அது வேற ஒரு ரொம்ப வின்டர் சீசனு. அவன் ஏதோ கோவத்தில் வெளில வந்துட்டா. அவன் ஏதோ ஒரு பக்கத்தில் ஏதோ பார்க்கு மாதிரி இருக்குது போல். அங்கே ஏதோ ரொம்ப லைட்டாக வார்மாக இருக்குது அங்கே பெஞ்ச் அது இதுன்னு சொல்லி. இப்போ அப்படியே அங்கே போய் பெஞ்சில் தான் உட்காந்துட்டு இருக்கிறா. நைட்டு நேரம் வேற ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப குளிருது அவளுக்கு. ரொம்ப குளிருது. ஸோ ஜிமின், இப்போ நான் வர இங்கே வந்துட்டேன். ஜிமின் அவங்க அம்மா ஏதாவது பண்ண என்ன ஆகுறது? ஜிமினுக்கு நான் போய் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இப்போ அப்படியே அவன் கால் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறா. ஆனால் அங்கே வந்து ஜிமினுக்கு அங்கே கால் போகுது. ஆனால் அவன் எடுக்கவே இல்லை. அவனுக்கு கான்சியஸே இல்லை. இப்போ ஃபுல் ரிங் போய் கட் ஆகிட்டு இருக்குது. இப்போ எனக்கும் எங்கே போகிறதுன்னு தெரியல அதுக்கு. இப்போ அப்படியே நாங்கள் அப்படியே நல்லா குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறா அவ. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஜிமின் காலையில் எழுந்துக்கிறான். தலை வலிக்குது. வயன் அப்படின்னு அவன் அப்படியே பெட்டு பக்கத்தில் இருக்கிற பெட்டை தடவுறான். அவன் பார்த்தா அங்கே வயன் இல்லை. அப்புறம் அவனுக்கு திருப்பியும் ராத்திரி நடந்தது எல்லாமே அவனுக்கு ஞாபகம் வருது. ஷோ, ஒரே ராத்திரியில என் வாழ்க்கையை திருப்பி போட்டாலே. அவ யார் எனக்கு? யார் அவ எனக்கு? ஏதோ அவ யாரு? என் பேஷண்ட். நான் ஒரு லூச ஜோக்கர். அவளை லவ் பண்ணி இந்த மாதிரி ஆயிட்டேன். ஏன்டி நீ இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண நீ? போ, உன்னால மறக்க முடியாதுண்ணா. நான் உன்னை மறப்பேன்டி. நான் எனக்கு இப்படி என் முதுகுல குத்தா பார்த்தல,
உன்னை நான் மறப்பேன்டி நான் அப்படின்னு. இப்போ அப்படியே அவன் கடகடன்னு கிளம்பி அப்படியே அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறான். இப்போ அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போக அதாவது அந்த ஹாஸ்பிட்டலில் வேறு ஏதாவது டாக்டர்லாம் வேலை செய்வாங்க. இப்போ அதில் வந்து ஒரு ஃப்ரெண்டு அவர் தான் ஜேசன். அவர் பேர் ஜேசன். யாருன்னா ஜஸ்ட் அவர் வந்து அந்த இதுவில் வேலை செய்கிறவுடைய எம்ப்ளாயி தான், அவர் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிற. இப்போ அவர் வந்து கேட்குறாரு, சார் மேம் எங்கே சார்னு அவரும் கேட்குறாரு. ஜிமின் யார் அது அப்படின்றான். சார் தான் வயன் உங்கள் கூடயே இருப்பாங்களே அவங்க வரலையா இன்னைக்கு? அவளாம் அப்படி யாரும் எனக்கு தெரியாது, நீ என்ன பண்ணு உன் வேலையை பார்த்துட்டு போ சரியான்னு அவன் அப்படியே வேகமாக ஒரு மாதிரியாக சொல்லிடுறான். அவர் ஒரு மாதிரி ஆயிடுறாரு, அந்த எம்ப்ளாயி ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இப்போ அவர் போயிட்டு அதாவது ஏதாவது எப்படி சொல்கிறது, கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கிட்ட அவர் போய் சொல்கிறாரு, டேய் என்னடா இது சார் ஒரு மாதிரியாக பண்ணுறாரு, என்ன பிரேக்கப் ஆயிடுச்சோ? அதான் அப்பெல்லாம் இருக்காதே, ரெண்டு பேரும் ஒரு மாதிரி உருகி லவ் பண்ணாங்களே, என்ன கதை தெரியல பொண்ணை சொல்லி அவங்க ரெண்டு பேரும் அங்கே ஓரமாக காசு பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜிமினா இப்போ அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்டென்ட் பண்ணுறான். அவனால் அங்கே கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. அவனுக்கு திருப்பியும் வயனோட நினப்பு தான் வந்துட்டு இருக்குது. இப்போ அந்த பேஷண்ட்டுக்கிட்ட சொல்லிடுறான், மேம் சாரி மேம், நீங்கள் வேறு டாக்டர்கிட்ட ஏதாவது அப்பாயின்மெண்ட் போட்டுக்கோங்க. சாரி என்னால் இன்னைக்கு பார்க்க முடியல, நான் இன்னைக்கு டே ஆஃப் எடுத்துக்கிறேன், சாரி மேம் சொல்லி இப்போ அந்த பேஷண்ட்டையும் அமுச்சு விட்டுடுறான். இப்போ அப்படியே அந்த அவனோட பிளேஸில் திருப்பியும் போய் உக்காந்துக்கிறான். ஓ எங்கே இவ போயிருப்பான் அப்படி சொல்லி இப்போ தான் அவன் ஃபோனே எடுக்கிறான். ஃபோன் எடுத்து பார்த்தா அத்தனை கால் வந்துருக்குது. நான் மறக்கணும் அப்படி சொல்லி இப்போ அப்படியே அந்த நம்பரையும் பிளாக் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஃபோனை வச்சிடுறான் அவன். இப்போ ஹலோ சாரிங்க, கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகுது, சாரி. இது ஜிமினோட புது ஃபோனு, பழைய ஃபோனை அவன் உடச்சிட்டான். சாரி, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. கதையை பிரேக் பண்ண வேணாம், நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ அப்படியே ஜிமின் வந்து யோசிச்சுட்டு, கடவுளே அவன் அப்படியே பக்கத்தில் இருக்கிற ஒரு மாத்திரை எடுத்து வாயில் எடுத்து போட்டுக்கிறான் அவன். இப்போ அப்படியே வயனை பார்க்கலாம் நாம. வயன் இப்போ என்ன பண்ணுதுன்னா, இப்போ அதுக்கு இப்போ வயனுக்கு என்னதுன்னா, என்ன ஆனாலும் சரி ஜிமினை காப்பாற்றணும், அதுக்கு நான் எந்த லெவலுக்கும் போவேன் அப்படின்னு தான் இருக்கிறா அவள். இப்போ அப்படியே அவன் எப்படியோ ஒரு இது லெவலுக்கு வேலை கிடச்சிடுது, ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி அங்கே ஒரு வேலை கிடச்சிடுது அவளுக்கு. இப்போ அவள் வந்து அதுக்கப்புறம் ஜிமினை நான் தான் காப்பாற்றணும் அப்படி சொல்லி இப்போ அவள் ஒரு சின்னதாக ஒரு அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கிறா, கம்மியாக ரெண்ட் இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு. இப்போ அங்கே தான் அவள் இருந்துகிட்ருக்கிறா. ஒரு நாளும் அவள் ஜிமினை நினச்சி பார்க்காத நானே கிடையாது. அப்படியே ஒரு 1 வீக் போயிடுது. வயன் என்ன பண்ணுவானா, டெய்லியும் ஜிமினை வந்து எப்படி சொல்கிறது, ஸ்டல்க் பண்ணுவா அவள். டெய்லியும் அவள் ஜிமின் என்ன பண்ணுறான், இது பண்ணுறான் இப்படி பண்ணுறான் அது பண்ணுறான்னு சொல்லி அவள் அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்பா. தூங்கும் போது கூட டெய்லியும் வந்து ஜிமின் அந்த ஜன்னல் கிட்ட தான் வந்து நின்றுட்டுருப்பா. இப்போது ஜிமினை பார்க்கலாம். இப்போது ஜிமின்க்கு எப்படின்னா, அவன் என்ன நினச்சிப்பானா, அதாவது நீங்கள் யாரோ அவனை எப்போவுமே பார்த்துட்ருக்கிற மாதிரியே தான் இருக்கும். அவன் நினச்சிக்கிறான், நீங்கள் இல்லாததுனால தான் அவன் இந்த மாதிரி நினைக்கிறான், இது பண்ணுறான், அவன் மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் அதான் கிடையாது, நீங்கள் தான் ஜிமினை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறீங்க. இப்போ கூட அவன் வந்து காலையிலே இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அவன் போகல. அவன் வந்து இது வரைக்குமே அவன் ஹாஸ்பிட்டலே போக கிடையாது 1 வீக்காக. இது ஒரு காலை நேரம். ஜிமின் வந்து காலையில எழுந்து அவன் எப்போவுமே ரொம்ப சீக்கிரமாக எழுந்துக்கிற ஆள். எப்போவுமே எப்படி சொல்கிறது, டைம் ஷெடியூல்டாக தான் இருப்பான் அவன். எப்போலாம் அப்படி கிடையாது, காலையிலே ரொம்ப லேட்டாக எழுந்துக்கிறான், லேட்டாக தூங்குறான். அவன் எந்த வேலையும் பார்க்க மாட்றான். அவன் ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக தான் இருக்கிறான் அவன். இப்போ அப்படியே அவன் காலைல எழுந்து அவன் ஏதோ கிளம்பி உக்காந்துட்டு இருக்கிறான் பெட்டில் உக்காந்துட்டு கூட அவன் ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருக்கிறான் அவன் ரொம்ப மென்டலி டிஸ்டர்ப் ஆகிட்டான் அவன்.
இப்போ ஜிமினோடைய அம்மா அப்பாவை பார்க்கலாம். அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜிமின் வந்து ஒய்யனை விட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துட்டானா இதை பேசலான்னு சொல்லி. ஏன்னா இப்போவே அவன் ஒரு மாதிரியாக இருப்பான், அப்புறமா நோண்டி நோண்டி கேள்வி கேட்பான்னு சொல்லி. இப்போ அப்படியே 1 வீக் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஜிமின் கொஞ்சம் இதாக இருப்பான்னு சொல்லி அவங்க கேட்க வராங்க. இப்போ ஒய்யன் நீங்கள் தான் அங்கே நின்றுட்டுருக்கிறீங்க, ஜிமின் வீட்டுக்காக தான் நீங்கள். இப்போ அவங்க அம்மா அப்பா வந்து பேசிகிட்டு இருக்கிறத நீங்களும் கவனிக்கிறீங்க. இப்போ என்னதுன்னா, ஜிமின் கிட்ட அந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணணும். ஏன்னா அவங்களோட பிளான் என்னென்னா, ஜிமின் வந்து இப்போது எமோஷ்னலி ஃபிசிக்கலி வீக்காக இருப்பான். இப்போ எது கேட்டாலும் அவன் தப்பான டிசிஷன் தான் எடுப்பான். இந்த சான்ஸை அவங்க வந்து பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பா வந்து அப்படியே ஜிமினோட ரூமை நோக்கி வராங்க. வந்துட்டு கதவை தட்டுறாங்க. ஜிமினும் போய் திறக்கிறான். நீங்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போது அப்படியே உங்கள் அம்மா அப்பா வர சொல்ல பின்னாடியே ஒருத்தவங்க வராங்க. அவங்க வந்து ஒரு வயசானவங்க தான். அவங்க வந்து இந்த வீட்டில் வேலை செய்கிறவங்க. அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க வந்து சொன்னாலும் ஜிமின் கேட்டுக்க மாட்டான். அப்படியும் அவங்க சொல்ல என்னதான் ரொம்ப ட்ரை பண்ணாலும் அவங்க அம்மா அப்பா விட மாட்டாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து எப்படின்னா, வீட்டில் வேலை செய்கிறவங்க யாரையும் ஜிமின் கிட்ட பேச விட மாட்டாங்க. ஜிமினும் அந்த அளவுக்கு பேசியும் பழகினது கிடையாது. இப்போது ஒய்யன் வந்து இருக்கிறத அந்த அந்த பாட்டி வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்ல கிடையாது. இப்போ கூட ஒய்யன் வந்து ஜன்னல் பக்கத்தில் மறைஞ்சு நிற்கிறது அவங்களுக்கு தெரியும். இருந்தாலும் அவங்க எதுவுமே இல்லாத மாதிரி தான் நடந்துட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா அப்பா வந்து ஜிமின் கிட்ட தான் வராங்க. வந்துட்டு, ஜிமின் எப்படிப்பா இருக்க? நான் நான் நல்லா தான் இருக்கிறேம்மா. எதுக்கு இங்கே வந்தீங்க? இல்லை ஜிமின், ஏதோ நானும் உன்கிட்ட அப்போதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன்ப்பா, இந்த கம்பெனியை நீ கொஞ்சம் நீ தான் இனிமேட்டு இந்த கம்பெனியை பார்த்துக்கணும். நீ வந்து என்ன எப்போ பாரு அது இது ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு சொல்லி நீ அப்படியே இருக்கிற. தயவு செஞ்சு நாங்கள் சொல்கிறத எப்பயாச்சும் கேளுப்பா. நாங்கள் எவ்வளோ நாள் இருப்போன்னு தெரியல. நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்கள் கொஞ்சமாவது சந்தோஷப்படுத்துப்பா நீ. ஆமாம்மா, நான் எப்போ பாரு உங்களை திட்டியிருக்கேன்ல, உங்களை சந்தோஷப்படுத்தந்தாம்மா நான் தவறிட்டேன். எங்கம்மா அதை காட்டுங்க அப்படின்றான். இப்போ அவங்க அம்மா டாக்குமெண்ட் எடுத்து நீட்டுறாங்க. இப்போ அப்படியே ஒய்யனோட கண்ணெல்லாம் பெருசாகுது வெளில நின்றுக்கிட்டு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போ அதாவது ஒய்யன் அங்கே வந்து அந்த பாட்டியை பார்த்துருவா. பார்த்தா அந்த பாட்டி வந்து ஏற்கனவே அவங்கள பார்த்துட்டு இருக்குது. இப்போ அந்த பாட்டி என்ன பண்ணுன்னா, அங்கே பக்கத்தில் ஒரு கண்ணாடி தொட்டி மாரி இருக்கும். அதை வந்து தள்ளி விட்டுருது. அது அப்படியே உடஞ்சி இந்த கண்ணாடி பீசஸ்லாம் கீழே அப்படியே செதறிடுது. அவங்க எல்லாரும் அலறிடுறாங்க. இப்போ அப்படியே அவங்க அம்மா திட்டுறாங்க. ஏய் என்ன ஒழுங்கா உனக்கு க்ளீன் பண்ண தெரியாதா? இதுக்கு தான் சொன்னேங்க இந்த மாதிரி வயசானவங்களெல்லாம் வீட்டில் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி. பார்த்தீங்களா எவ்வளோ காஸ்ட்லின்னு அதுக்கு தெரியுமா? பார்த்தீங்களா தட்டி விட்டுட்டு என்ன பண்ணுது. அம்மா ஏன் அவங்கள திட்டுறீங்க? அவங்களே வயசானவங்க, அவங்கள விடுங்க அப்படின்னு. இப்போ திருப்பியும் அவன் சைன் போட போகிறான். இப்போ அந்த பாட்டி பேசுது. மேடம், இன்னைக்கு வேற ஃப்ரைடே, கண்ணாடி வேற உடஞ்சிருச்சு. இது வந்து குட் லக் கிடையாது. நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு டிசிஷன் எடுக்கினாலும் வேறு நாளில் எடுக்கலாமே அப்படின்னு அவங்க சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு அவ்வளோ கோவம் வருது. அப்படியே அவங்க தடுத்துடுறாங்க. ஏய், என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எங்களுக்கு தெரியும் சரியா? நீ ஒன்றும் சொல்ல தேவையில்ல அப்படின்றாங்க. இப்போது ஜிமினும் அவனுக்கும் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அம்மா அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே. வேறு ஏதாவது நல்ல நாளில் நான் சைன் போடுறேன், இன்னைக்கு வேணான்னு சொல்லி. இப்போ அப்படியே அவங்க ஜிமின் அதை வச்சுட்டு அப்படியே கீழே போயிடுறாம. இப்போ அவங்க அப்படியே வந்து அந்த பாட்டியோட கழுத்தை பிடிச்சிடுறாங்க. ஏய், இவ எல்லாத்தையும் கெடுத்துட்டா, எல்லாமே கை கூடி வர நேரத்தில் இவ கெடுத்தடா பாருங்க அப்படின்னு அவங்க அப்படியே கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போது அவங்க அப்பா வந்து, ஏய் விடு இவங்கள விடு, வயசான கிளவி தானே, தப்புனா லூஸ் பண்ணிட்டு போகுது, நீ விடுன்னு சொல்லி அவங்க அப்பா தட்டு விட்டுடுறாரு. இப்போ அந்த பாட்டியை வந்து அப்படியே ஒய்யனை பார்த்துக்கிட்டு அப்படியே போகுது அது பொறுமையாக வெளில. ஸோ பன்னீஸ், நாம் இதோட இந்த எபிசோடை நாம் முடிச்சப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் நாம் பார்ப்போம். லவ் யூ ஆல், பாய்.